أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما نافعا. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இன்னொரு வருடம் ரமலானுடைய மாதத்துல அல்லாஹுடைய பேச்சை கேட்பதற்காகவும் அவனை நினைவு கூறுவதற்காகவும் நாம் எல்லாரும் இங்க ஒன்று கூடியிருக்கோம். அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பின் கதவுகள் திறந்திருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல அதிகமா இஸ்திக்ஃபார் செய்வத அல்லாஹ் நம்முடைய நாவிற்கு எளிதாக்கி வைத்து நம்முடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து இதே போல சொர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். காலம் கடந்த சாட்சிகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே குரான்ல இருக்கக்கூடிய சில வரலாற்று சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் சூரா ஜுமர்ல சொல்றான், வலகது ضربنا للناس في هذا القرآن من كل مثل. இன்னும் இந்த குரானில் மனிதர்களுக்கான எல்லாவித உதாரணங்களையும் நாம் திடமாக எடுத்து கூறியுள்ளோம். லஅல்லஹும் யததக்கரூன், அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக. ஏற்கனவே முடிந்து போன நமக்கு முன்னாடி வாழ்ந்த கூட்டங்களை பற்றிய விஷயங்களை நம்ம ஏன் இப்போ படிக்கணும்? இப்போ நம்ம வாழ்ற இந்த நாகரிக வாழ்க்கைக்கோ அப்போ நடந்த சம்பவங்களுக்கோ எப்படி நம்ம தொடர்பு ஏற்படுத்த முடியும்? சகோதரிகளே, இந்த வரலாறுகள் மூலமா அல்லாஹ் நமக்கு இரண்டு விஷயங்களை உணர்த்துறான். முதல் விஷயம், நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் செய்த நன்மையான செயல்களை செய்யறதன் மூலமா நம்மளும் அந்த நன்மைகளை அடையிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் சொர்க்கத்துல விட்டு வெளியேற்றினப்போ அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்ட துவாவை பார்த்தோம்னா, இப்போ நம்ம செய்யற பாவங்களுக்கும் இந்த மாதிரிதான் நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அந்த சம்பவத்தின் மூலமா அல்லாஹ் நமக்கு தௌபா செய்வதன் முறையை கற்றுக் கொடுக்கிறான். இரண்டாவது விஷயம், அவர்கள் ஒரு கெட்ட விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள தண்டிச்சதை பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்றான். அல்லாஹ்வோட கட்டளைகளுக்கு மாறு செஞ்ச எத்தனையோ சமூகங்களை அல்லாஹ் ஒரே நொடியில அழிச்சிருக்கான். அதே விஷயங்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் போல நாமளும் ஆகக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். இந்த வரலாறுகள்ல இருந்து இப்போ நம்ம என்ன மாதிரியான படிப்பினைகளை கற்றுக்கொள்ளலாம், அதை நம்ம வாழ்க்கையில எப்படி அமல்படுத்தலாம் அப்படின்னு தான் இன்ஷா அல்லாஹ் இந்த தொடர்ல தெரிஞ்சுக்க போறோம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய நபியை பற்றி யாரும் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. குரான்ல கிட்டத்தட்ட 127 முறை ஒரு நபியுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா அது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். சூரா யூசுப், சூரா இப்ராஹிம், சூரா முஹம்மது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தனிப்பட்டு எந்த ஒரு சூறாவும் இல்லைனாலும் நபிமார்கள் பற்றி பேசப்படக்கூடிய எல்லா சூறாக்கள்லயுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஹல்லதாக ஹதீத் மூசா, நீங்க மூசாவுடைய சம்பவத்தை பற்றி கேட்கலையா, அவங்க கூட்டத்தினர் என்ன பண்ணாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலையா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாமோட வாழ்வில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்துல இருந்தும் அல்லாஹ் நபி அவர்களுக்கு படிப்பினையை கொடுக்குறான். தங்களுடைய வாழ்க்கையில அதிகமான கஷ்டங்களை சந்திச்ச ஊதுல் அஸ்ம் அப்படின்னு சொல்லப்படுற 5 உறுதியான நபிமார்கள்ல ஒருத்தவங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கு. சோதனைகள் இல்லாத ஒரு மனிதனை நம்ம பார்க்க முடியாதுதான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவங்களுக்கு கஷ்டங்கள் தொடங்கிது. பனு இஸ்ராயல் கூட்டத்தை சேர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாமோட குடும்பம் எகிப்துல இருக்காங்க. எகிப்துடைய அரசனை யார் இருக்கான்னா பிரௌன் இருக்கான். தான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மக்களை அநியாயமா ஆட்சி செய்யறவனா பிரௌன் இருக்கான். மக்களை பல கூட்டங்களா பிரிச்சு அதுல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகளான பனு இஸ்ராயல் கூட்டத்தை அடிமைகளா நடத்தி கொடுமை செய்யறாங்க. மேலும் அவர்களை பணிவிடை செய்வதற்காகவும் போர் செய்யறதுக்காகவும் பயன்படுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில பிரௌனுக்கு ஒரு கனவு வருது. பைத்துல் மக்திஸ்ல இருந்து வர நெருப்பு எகிப்தை தாக்க வருது. அந்த நெருப்பின் மூலமா பிரௌனோட குலமான கித்தி குலத்தை அந்த நெருப்பு அழிச்சிருக்கு. ஆனா பனு இஸ்ராயல் குலத்தை எதுவுமே அந்த நெருப்பு செய்யல. இந்த கனவோட அர்த்தம் பற்றி தன்னுடைய அரச வேலை இருக்கிற சூனியக்காரர்களிடம் ஜோசியக்காரர்களிடமும் பிரௌன் கேட்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நெருப்பு பனு இஸ்ராயலை சேர்ந்த ஒரு ஆண் மகனை குறிக்குது.
அவர் தான் எகிப்தோட அழிவுக்கு காரணமா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பிறவுனுக்கு ரொம்ப கோபம் வருது. பனு இஸ்ராயல் சமூகத்துல பிறக்கிற அனைத்து ஆண் பிள்ளைகளையுமே கொல்ல கட்டளைகள். சகோதரிகளே, ஒரு கூட்டத்தினரோட குழந்தைகளை கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல அடுத்தடுத்து வம்சங்கள் உருவாகாது. அந்த கூட்டமே ஒரு கட்டத்துல இல்லாம போயிடும். இந்த வழிமுறையை தான் இப்போ இருக்கிற சர்வாதிகார நாடுகள் பலஸ்தீன், சூடான், ஈரான் போன்ற நாடுகள்ல முறைப்படுத்தி இனப்படுகொலை செய்றாங்க. இதே மாதிரி ஃபிரௌன் பனி இஸ்ராயேல் அவனோட கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறான். ஃபிரௌன் என்ன பண்றான்னா, ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்துல தன்னுடைய வீரர்களை அனுப்பி பெண் குழந்தையா இருந்தா அதை அப்படியே உயிரோட விட சொல்லிடுறான். இது ஆண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே அந்த குழந்தைய கொல்ல சொல்றான். பல வருடங்களா இது நடக்கிறதுனால தங்களுக்கு அடிமைகளா இருக்க ஆள் இல்ல, தங்களுக்கு கடினமான வேலைகளை செய்ய யாரும் இல்லைன்னு மக்கள் ஃபிரௌன் கிட்ட முறையிடுறாங்க. இதன் காரணமா ஃபிரௌன் என்ன முடிவெடுக்கிறான்னா, ஒரு வருடம் பிறக்கிற ஆண் குழந்தைகள் கொல்லப்படணும், ஆனா அதுக்கு அடுத்த வருடம் பிறக்கிற ஆண் குழந்தைகள் உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. கொலை செய்யப்பட வேண்டாம் அப்படிங்கிற வருடத்துலதான் மூசா அலைஹி வஸல்லம் அவரோட சகோதரரான ஹாரூன் அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அதுக்கு சில வருடங்கள் கழித்து மூசா அலைஹி வஸல்லம் கொல்லப்பட வேண்டிய ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டிய வருடத்துலதான் யார் பிறக்கிறாங்க? மூசா அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமோட தாயார் தனக்கு ஆண் மகன் பிறந்துட்டாங்களே, இவங்களை எப்படி நம்ம பாத்துக்கிறதுன்னு பயப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு அல்லாஹ் வஹி அனுப்புறான். மூசா அலைஹிஸ்ஸலாமோட வீடு நைல் நதிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால அவங்க தாயார் என்ன பண்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கூடையில போட்டு ஆற்றோரமா அவங்கள கட்டி போட்டுருக்காங்க. பால் குடிக்கிற நேரத்துல அந்த கூடைய பக்கத்துல இழுத்து குழந்தைய தூக்கி பால் கொடுத்துக்கங்க, மற்ற நேரங்கள்ல குழந்தைய ஆற்றிலேயே மிதக்க விடுங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். அப்படி யார் மூசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோட இருப்பதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு உங்களுக்கு பயம் வந்துச்சு அப்படின்னா அந்த கூடையோட கயிறை நீங்க அவிழ்த்து விட்டுருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரி அவங்க செய்யறதுனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வீட்டுல இருக்கிறது யாருக்குமே தெரியல. இப்படியே சில நாட்கள் ஓடுது. ஒரு நாள் அல்லாஹ் அவங்களுக்கு அந்த கயிறை அவிழ்த்து விடுமாறு கட்டளையிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாயார் அல்லாஹ்வோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு ரொம்ப கவலையோட இருக்காங்க. இத பார்த்த அல்லாஹ், ஒலா தஹாஃபி ஒலா தஹ்சனி, நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கவலை கொள்ளவும் வேண்டாம், இன்ன ராதூஹு இலை, நிச்சயமாக அவரை உம்மிடம் நாம் திரும்பி கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்கு கொடுக்குறோம். இதை கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் கூடைய ஆற்றில விட்டுடுறாங்க. ஆற்றில விடப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கூட எங்க போகுதுன்னா ஃபிரௌனோட கோட்டைக்கு பக்கத்துல போகுது. அந்த கூடைய ஆசியா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோட மனைவி அவங்களோட பணிப்பெண்கள் கண்டெடுக்கிறாங்க. அந்த குழந்தைய ஆசியா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அவங்க கொண்டு போறாங்க. ஆசியா அலைஹிஸ்ஸலாம்க்கு அந்த குழந்தைய பார்த்தோன்னே அவங்க மனதுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. அவங்க ஃபிரௌன் கிட்ட போய், நமக்குதான் வாரிசுகள் இல்லையே, நம்ம ஏன் இந்த குழந்தைய வளர்க்க கூடாது, இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு கண் குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபிரௌன் யோசிக்கிறத பார்த்தோன்னே, நம்ம வீட்டுல இந்த குழந்தை வளர்ந்துச்சு அப்படின்னா நம்மள இது ஒண்ணும் செய்யாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஃபிரௌன் அதுக்கு என்ன சொல்றான், இந்த குழந்தை மூலமா உனக்கு தேவைகள் இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த குழந்தைய வச்சு எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஆனாலும் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த குழந்தைய தன்னோட மகனா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த குழந்தைய ஃபிரௌன் கொல்லணும்னு முயற்சி செஞ்சானோ அதே குழந்தைய ஃபிரௌனோட வாரிசா அவனுடைய மாளிகையிலேயே வளரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சிருந்தா அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆண் குழந்தைகள் உயிரோடு விடப்படுற வருடத்திலேயே பிறக்க வச்சிருக்கான். ஆனா ஃபிரௌனோட பெருமைக்கு பதிலா அல்லாஹ் அவனை அழிக்க போறவரை அவனோட வீட்லயே அல்லாஹ் வளர வைக்கிறான். அந்த குழந்தை மூலமா தனக்கு என்ன ஆபத்து வரும்னு அவங்க யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தாயார் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய மகனை வேலையில அனுப்புனதுக்கு அப்புறம் அந்த கூடை எங்க போகுதுன்னு பார்க்க அவங்களோட மகனை அனுப்பிச்சு விடுறாங்க. ஃபிரௌனோட ஆட்கள் குழந்தையை எடுத்ததெல்லாம் பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாமோட சகோதரி அவங்க தாய் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஃபிரௌனோட வீட்டுல குழந்தை பாதுகாப்பா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமோட தாயார் அவங்க குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் அவங்களோட உள்ளத்தை அவங்களுக்கு வலுவாக்கி கொடுத்து தன்னோட வாக்க அவன் மாறு செய்ய மாட்டான் அப்படின்னு நிலைப்படுத்துறான். குழந்தையா இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அரண்மனையில இருக்கிற எந்த ஒரு செவிலி தாய்கிட்டையுமே பால் குடிக்க மாட்டாங்க.
எத்தனையோ பேர் வந்து முயற்சி செய்யறாங்க. ஆனா அவங்க எல்லாரையுமே மூசா அலைஹிஸ்ஸலாமை விட்டு அல்லாஹ் தடுத்துடுறான். குழந்தைக்கு வந்து சாப்பிடாம ஏதோ ஆகிடுமோன்னு பயந்து ஆசியா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம்க்கு யாராவது செவிலி தாய் கிடைப்பாங்களா அப்படின்ட்டு பணிப்பெண்களோட வந்து சந்தைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம அனுப்புறாங்க. இத பாத்துக்கிட்டே இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாமோட சகோதரி அந்த பணிப்பெண்கள் கிட்ட போய், எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், அவங்க வந்து குழந்தைக்கு பால் ஊட்டுபவங்க தான் அப்படின்ட்டு தன்னுடைய தாயார் கிட்டயே அவங்க கூட்டிட்டு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய தாயார் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பால் குடிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமோட தாயாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதை கேள்விப்பட்டு ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமோட தாயார் கிட்ட, நீங்க வந்து கோட்டையிலேயே தங்குங்க, அங்கேயே இருந்து மூசாவுக்கு பால் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமோட தாயார் என்ன சொல்லிடுறாங்க, எனக்கு மற்ற பிள்ளைங்கள் இருக்காங்க, அதனால நான் வர முடியாது, நீங்க இந்த குழந்தை பால் குடிக்கிற வரைக்கும் என்கிட்ட கொடுங்க, நான் பால் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமோட தாயார் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வாக்கின்படி அந்த குழந்தைக்கு செவிலி தாயா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயே நியமிக்கப்படுறாங்க. அதற்கு கூலியும் வழங்கி அவங்க சிறப்பிக்கப்படுறாங்க. அன்பான சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அன்னையின் தக்வா, அல்லாஹ்வின் மீது அவங்க வச்சிருக்க நம்பிக்கையை பாருங்க. ஆற்றுல போடுறப்போ மிகுந்த கவலை இருந்தாலும் எந்த ஒரு இரண்டாம் பட்ச சிந்தனையும் இல்லாம, அல்லாஹ் எனக்கு வாக்களிச்சிருக்கான், அதை நிச்சயமா அவன் நிறைவேற்றுவான் அப்படின்ட்டு இதை நம்பி செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி அல்லாஹ் மூமின்களுக்கு எத்தனையோ வாக்குகளை கொடுக்குறான். யார் ஒருவர் இரவோட கடைசி பகுதியில என்னிடம் துவா செய்யறாங்களோ அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றான். நீங்க நன்றி செலுத்துபவர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கேட்கறதை விட அதிகமா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். ஈமான் கொண்டு பரலான காரியங்களை செஞ்சா மட்டும் போதும், சொர்க்கத்தையே அல்லாஹ் வாக்களிக்கிறான். இப்படி அல்லாஹ் கொடுக்கிற வாக்குகள் மீது நாம எல்லாரும் நம்பிக்கை கொள்றோமா? இல்ல. ஏன்னா ஏதோ ஒரு வகையில அல்லாஹ் நமக்காக இது எல்லாம் செஞ்சிருவான்னு நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா ஈமான் கொள்ளல. இது சுலபமா கிடைக்கிற விஷயமே கிடையாது. எப்படி துவா கேட்டா மட்டும் கிடைக்கும்னு யோசிக்கிற நம்ம, அல்லாஹ்வுடைய வல்லமை மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறத மறந்துடுறோம். நோன்பின் காரணமா இப்போ நமக்கு அமல் செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமோட தாயார் செய்த அளவுக்கு தியாகத்தை நம்ம செய்யல அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 15 நிமிடம் ஒதுக்கி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம். இல்ல இரவுல ஒரு 2 ரக்கா தொழுது துவா செய்யலாம். இந்த ரமலானுடைய மாதத்துல மட்டும் இல்லாம ரமலான் முடிந்த பிறகும் இதை நம்ம தொடர அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மளுக்கு உதவி செய்வானாக. ஆமீன். வருடங்கள் நிறைய கிடக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோட கோட்டையிலே வளர்ந்து வாலிபராகிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல உடல் பலத்தை கொடுக்குறான். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நகரத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற சந்தையில 2 பேர் வாக்குவாதம் செய்யறத பாக்குறாங்க. ஒருவர் கிப்தி குலத்தை சேர்ந்தவர். கிப்தி குலம் யாரோடது? ஃபிரௌனோட குலம். இன்னொருவர் மூசா அலைஹிஸ்ஸலாமோட கூட்டமான பனு இஸ்ராயேல சேர்ந்தவர். அந்த பனு இஸ்ராயேல சேர்ந்தவர் என்ன பண்றாரு, மூசா அலைஹிஸ்ஸலாமும் உதவிக்கு கூப்பிடுறாரு. உதவி செய்ய போன மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கிப்தி மனிதரை ஒரு அடி அடிக்கிறாங்க. அந்த ஒரே அடியில அந்த கிப்தி மனிதர் மரணிச்சிடுறாரு. இத பார்த்து பயந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் நிச்சயமா வந்து இது ஷைத்தானோட வேலைதான் அப்படின்ட்டு உடனே அல்லாஹ் கிட்ட போய் தௌபா செய்ய போறாங்க. அடுத்த நாள் மறுபடியும் என்ன ஆச்சுன்னு பார்க்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சண்டைக்கு போறாங்க. அங்க அதே பனு இஸ்ராயேல் மீண்டும் மறுபடியும் ஒரு மனிதரோட சண்டை போடுறத பாக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மனிதரை பார்த்து, நிச்சயமா வந்து நீ குழப்பவாதியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உதவி செய்யறதுக்காண்டி பக்கத்துல போறாங்க. ஆனா தன்னைத்தான் பிடிக்க வராங்க அப்படின்னு நினைச்ச அந்த பனு இஸ்ராயேல் மனிதர், நேத்து அந்த கிப்தி குல மனிதரை கொண்ட மாதிரியே இன்னைக்கு என்னையும் கொன்றாதீங்க அப்படின்னு கத்திடுறாங்க. அது வரைக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் கொலையாளி அப்படின்னு யாருக்குமே தெரியல. எந்த மனிதருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செய்ய போனாங்களோ அதே மனிதரே மூசாவை கொலை செஞ்சுட்டாருன்னு மக்கள் கிட்ட பரப்புறாங்க. அடிமை குலமான பனு இஸ்ராயேல சேர்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்த குலமா கருதப்படுற கிப்தி குல மனிதரை கொன்னுட்டாருன்னு தெரிஞ்ச மக்கள் அவங்கள கொலை செஞ்சிருவாங்கன்னு பயந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றாங்க, நீங்க எகிப்தை விட்டு வெளியேறுங்க அப்படின்றாங்க. இப்ப கேட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் பயணம் செய்ய தேவையான எந்த ஒரு பொருளுமே இல்லாம, அநியாயக்கார கூட்டத்துல இருந்து யாரப்ப என்னை காப்பாற்று, எனக்கு நீர்வழியை காட்டு அப்படின்னு அல்லாஹ் மட்டும் நம்பி அவங்களோட ஊர்ல இருந்து வெளியேறாங்க. எங்க போறதுன்னு தெரியாம இருக்கிறப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம மதீனா நோக்கி அனுப்புறான். அங்க நீர்நிலைகள் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வழி காட்டுறான்.
ஒரு கிணற்றுக்கு அருகாமையில வர்றப்போ ஒரு கூட்டம் அவங்களோட கால்நடைக்கு தண்ணீர் புகட்டிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி 2 பெண்கள் நிக்கிறாங்க. அவங்களோட கால்நடைகளை வந்து ஒரு இடத்துல பிடிச்சு வைக்கிறதுக்காண்டி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்கள் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த கூட்டத்தினர் கிணற்றுல அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் எடுத்துட்டு ஒரு பெரிய பாறையை வச்சு கிணற மூடிடுவாங்க. எங்களோட கால்நடைகளுக்கு அவங்க குடித்து மிச்சம் வைத்த நீரை தான் கொடுக்க முடியும். அவங்களுக்கு மத்தியில எங்களுக்கு உதவி செய்ய எந்த ஒரு ஆணும் கிடையாது. அந்த பாறையை எங்களால நகட்டவும் முடியாது. எங்களோட தந்தையும் வந்து ரொம்ப வயதானவரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருக்காவது உதவி செஞ்சு நமக்கே அது பிரச்சனையா வந்துச்சு அப்படின்னா அடுத்த வேறொரு மனிதருக்கு உதவி செய்யறதுக்கு நாம யோசிக்க ஆரம்பிச்சோம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்கள் கஷ்டப்படுறத பார்த்த உடனே 10 பேர் சேர்ந்து நகற்றக்கூடிய அந்த பாறைய ஒரே ஆளா நகர்ச்சி அந்த பெண்களின் கால்நடைகளுக்கு நீர் புகட்டுறாங்க. இன்னொரு வகையில அதை யோசிச்சு பாருங்க சகோதரிகளே. ஒரு கொலை மாதிரி பெரிய குற்றத்தை நம்ம பண்ணிட்டோம், நமக்கு மன்னிப்பே கிடைக்காது, இனிமே நம்ம நன்மைகள் செஞ்சா என்ன அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறார். தான் தவறு செய்த உடனேயே அந்த இடத்தை விட்டு விலகுனது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்யறாங்க. அதுதான் சகோதரிகளே தௌபா கேட்டு அல்லாஹ்விடம் வந்து திரும்புவதற்கான சரியான வழி. முதல்ல அல்லாஹ்வின் பக்கம் தவறு செஞ்சதுக்கு அப்புறம் அவன் கிட்ட திரும்பி நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். யா அல்லாஹ், நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு தௌபா செய்யணும். பிறகு பாவம் நடக்கக்கூடிய இடத்துல இருக்காம வேறொரு இடத்துக்கு போயிடும். மூன்றாவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டீர்கள் என்றால் அதை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்து விடுங்கள். இவ்வாறு நீங்கள் நன்மை செய்வது அந்த பாவத்தை அழித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த பெண்களுக்கு உதவி செஞ்சு அந்த கால்நடைகள் தண்ணீர் புகட்டினதுக்கு அப்புறம் ஒரு நிழலின் பக்கமா ஒதுங்குறாங்க. அந்த பெண்களும் கிளம்பிடுறாங்க. ஒண்ணுமே இல்லாம மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அரச குடும்பத்து வாரிசா வளர்ந்திருக்காங்க. நினைச்ச நேரத்துக்கு அவங்களுக்கு உணவு, உடைன்னு எல்லாமே கிடைச்சு. இப்போ தான் தெரியாம செய்த ஒரு தவறின் காரணமா அடிப்படை தேவைகளுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அல்லாஹ்விடத்துல துவா செய்றாங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபக்கீர். ரப்பி, என்னுடைய இறைவா, இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபக்கீர். நீ எனக்கு என்ன நலவை கொடுத்தாலும் அதற்கு நான் தேவையுடையவனா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துவாவோட முக்கியத்துவத்தை பாருங்க சகோதரிகளே. இது கேட்ட உடனே அல்லாஹ் அந்த இரு பெண்கள்ல ஒருவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அனுப்புறான். என்னுடைய தந்தை உங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஊரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் எதுவும் சாப்பிட கூட இல்லை. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க எனக்கு முன்னாடி நடக்காதீங்க, எனக்கு பின்னாடி நடங்க. நான் எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற பக்கம் சின்ன சின்ன கல்லெறிங்க, அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அந்த பெண்களோட தந்தையான ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல போறாங்க. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு நபி தான். ஆனா இந்த சம்பவம் நடந்தப்போ ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் நபி ஆகல. அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க சகோதரிகளே. அந்த பெண்கள் தங்களோட தந்தை கிட்ட போனதும் இவர் வந்து எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த கிணற்றில இருந்து அந்த பாறை அகற்றினாங்க அப்படிங்கிறதையும், திரும்பி வரையில வந்து எப்படி கண்ணியமாவும் மரியாதையாவும் அந்த பெண் கிட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சொல்லிட்டு நமக்கு உதவி செய்யதான் ஆள் இல்லையே, நீங்க இவங்கள வேணா நமக்கு உதவியாளரா நியமிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எனக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம பார்த்து நீங்க எனக்கு 8 வருடம் வேலை செய்யுங்க. 8 வருட முடிவுல என் மகள்கள்ல ஒருவரை நான் உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே இது நீங்க 10 வருடம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா யார திருமணம் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களையே நீங்க வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. இந்த கோரிக்கையை கேட்டதுக்கு அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை ஏத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வரை எதுவுமே இல்லாம இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்போ அல்லாஹ் அடுத்த 10 வருடங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உணவு, உடை, தங்குமிடம்னு அனைத்தையுமே கொடுக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் வேணும்னு அவங்க வெளிப்படையா கேட்கல அப்படின்னாலும் இந்த துவாவின் மூலமா அல்லாஹ் அவங்களோட தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யறான். 10 வருடங்கள் கழியுது. அவங்க தவணை முடிஞ்சதுக்கு அப்புறம் எகிப்தை நோக்கி மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்புறாங்க. போற வழியில தான் அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்குது. பயணம் செய்யறப்போ என்ன பண்றாங்க,
நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துல தூர் மலையில வந்து ஒரு நெருப்பு எரியறத பாக்குறாங்க. அது மூசா அலைஹிஸ்ஸலாமோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க குடும்பத்துக்கிட்ட நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, எனக்கு ஒரு நெருப்பு தெரியுது, அதுல இருந்து நமக்கு எதுவும் உதவி கிடைக்குமா, ஏதாவது செய்தியோ இல்ல நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு வேற ஏதாவது உதவியோ கிடைக்குமான்னு நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த மலையோட பள்ளத்தாக்க நெருங்குறப்போ இந்த பள்ளத்தாக்கின் வலது புறத்துல இருந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. யா மூசா, மூசாவே, நான் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் தான் உன்னுடைய இறைவன், உங்களோட தடியை நீங்க கீழே போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்தத்தை கேட்டு பயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த தடியை கீழே போடுறாங்க. தடியை கீழே போட்ட உடனே அந்த தடி என்னவாயிடுது, பாம்பு மாதிரி நெளிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து திரும்பி கூட பார்க்காம விரண்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்றான், மூசாவே நில்லுங்க, திரும்பி பாருங்க, பயப்படாதீங்க, நீங்க பாதுகாப்பான இடத்துலதான் இருக்கீங்க, உங்க கைய உங்க மார்புல வைங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க கை வெண்மையா பளிச்சுன்னு ஆகிடுது. மார்புல இருந்து அந்த கையை எடுத்த உடனே இப்படி கை மாறினதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் பயப்படுறாங்க. உங்களுக்கு நான் வந்து இப்ப கொடுத்த 2 அற்புதங்களை கொண்டு நீங்க ஃபிரௌன் கிட்ட போங்க. இதா ஃபிரௌன இன்னஹு தொகா, நிச்சயமாக ஃபிரௌன் வந்து எல்லை மீறுபவனா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, என்னுடைய இறைவா, நான் ஒரு குற்றவாளி. சகோதரிகளை நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நபியா இருந்தப்போ அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஃபிரௌன் வந்து அதுல இருந்து மாற்றமா செஞ்சதுனாலதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நபியா திருப்பி அனுப்புறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சிறு வயதுல இருந்தே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்து கொண்டேதான் இருக்கு. சில நேரங்கள்ல மக்கள் மறந்த நேரத்துல வந்து நினைவூட்டுறதுக்காண்டியும் அல்லாஹ் தூதர்களை அனுப்பும். சோ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய இறைவா, நான் ஒரு குற்றவாளி, ஏற்கனவே ஒரு கொலை செஞ்சுட்டு தான் நான் எகிப்துல இருந்து வெளியே ஓடி வந்திருக்கேன். திரும்பி நான் போனேன் அப்படின்னா என்ன அவங்க கொன்றுவாங்கன்னு நான் பயப்படுறேன். அதனால நீ என்ன பண்ணு, என்னோட சகோதரர் ஹாரூன் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து என்னோட அனுப்பிச்சுடு, அவர் என்னை விட நல்ல பேச்சாற்றல் உடையவர் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு துவாவையும் கேக்குறாங்க. இந்த பயானோட ஆரம்பத்துல நான் சொன்ன துவா, ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி, ரப்பி என்னுடைய இறைவா, இஷ்ரஹ்லி சதுரி என்னுடைய இதயத்தை விரிவாக்கு, வயஸ்ஸிர்லி அம்ரி என்னுடைய காரியங்களை லேசாக்கு, வாஹுலுல் உக்தத மின் லிசானி என்னோட நாவில உள்ள முடிச்சுகளா வித்துரு, யஃப்கஹு கௌலி என்னுடைய பேச்ச அவங்களுக்கு புரியவை. தன்னுடைய படைப்பின் நிலை எரிஞ்சு எத்தனை முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாலும் அது அல்லாஹ் கபூல் செய்யக்கூடியவனா இருக்கான். அவரோட சகோதரரை கொண்டு அல்லாஹ் வந்து அவங்கள பலப்படுத்துறான். பிறகு ஃபிரௌன் கிட்ட போய் கூலாலாகும் பவுலன் லைனு மென்மையான வார்த்தைகளோட அவனை அணுகுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கொடுமையாளர்களுக்கெல்லாம் கொடுமையாளரான ஃபிரௌன் கிட்ட ஆனா ரப்புக்குமுல் ஆலா, உங்களையே நான் தான் மிகவும் உயர்வான இறைவன் அப்படின்னு சொன்ன ஃபிரௌன் கிட்ட அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேச சொல்றான் பாருங்க, மென்மையா பேசுங்க. ஏன்னா நீங்க நீங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னா ஃபிரௌன் வந்து திருந்துறதுக்கோ இல்ல அல்லாஹ்வை பயப்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காண்டி அல்லாஹ் மென்மையா பேச சொல்றான். யோசிச்சு பாருங்க சகோதரி, இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றப்போ இல்ல ஏதாவது சட்டத்தை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு உணர்த்துறப்போ நம்ம வார்த்தைகள் ரொம்ப கடினமா இருக்கு. உண்மை அப்படின்னா ஹார்ஷா தான் இருக்கும், கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சரியான விஷயங்களை சொன்னாலும் அந்த வார்த்தைகள் மென்மை இல்லை அப்படின்னா அந்த விஷயங்கள் மத்தவங்கள போய் கண்டிப்பா சேராது. அல்லாஹ் தண்டிக்க கூடியவனா இருந்தாலும் அல்லாஹ் கருணையாளனாவும் தான் இருக்கான், அதே நேரத்துல அன்பானவனாவும் தான் இருக்கான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழியை தான் நம்மளும் பின்பற்றணும். ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றப்போ நமக்கு கோபம் வந்தாலும் அதையும் பொறுத்து கொண்டு நம்ம அன்பா கண்ணியமா பேசுறதுதான் பொறுமையாளரோட அடையாளம். தன்னோட சகோதரர் ஹாரனோட ஃபிரௌனின் அரசவைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அங்க அந்த மந்திரிகள் கூடி இருக்கிற இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை தவிர்த்து வேற எந்த கடவுள்களும் கிடையாது,
பிறவனும் கடவுள் கிடையாது, பிறவனுக்கு மேல அல்லாஹ் வந்து கடவுளா இருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பல அத்தாட்சிகளை காட்டுறாங்க. ஆனா பிறவனும் அவனோட சமூகமும் எந்த ஒரு அத்தாட்சியுமே ஏற்றுக்கொள்ளல. பிறவுன் வந்து தன்னோட வளர்ப்பு மகனான மூசாவை பார்த்து கேட்கிறான், நாங்க அன்னைக்கு உங்களை அந்த ஆற்றில இருந்து எடுத்து வளர்க்கல அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமதான் இருந்திருப்பீங்க, நீங்க அந்த ஆற்றிலே மூழ்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். உங்களை வளர்த்தவங்களுக்கே வந்து நீங்க துரோகம் செய்றீங்களா அப்படின்னு சொல்றான். இதன் மூலமா பிறவுன் என்ன பண்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம பற்றி மக்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கெட்டெண்ணத்தை இன்னும் வலுப்படுத்துறான். அந்த மந்திரிகள் எல்லாரும் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் சூனியக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உங்க சூனியத்தோட போட்டி போட எங்களுக்கு ஒரு நாள் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, சரி உங்களை நீங்க போட்டி போட்டாதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிருவீங்க அப்படின்னா அதையும் நான் செய்ய தயாரா தான் இருக்கேன் அப்படின்ட்டு மொத்தமா ஒரு நாள் வந்து நியமிக்கப்படுது. அதுல வந்து எல்லாருமே ஒன்று கூடுறாங்க. சூனியக்காரர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் பனு இஸ்ராயல் கூட்டத்தினரும் ஒரு பக்கம் இருக்காங்க. அந்த சூனியக்காரர்கள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேக்குறாங்க, நீங்க முதல்ல வந்து எதுவும் செய்றீங்களா இல்ல நாங்களே செய்யட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு அவங்கள பார்த்து சொல்றாங்க, முதல்ல நீங்களே செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட உடனே அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே தங்களோட தடிகள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே கீழே போட்டுடுறாங்க. அது என்னவாயிடுது, பாம்புகள் மாதிரி ஆயிடுது. சின்ன சின்ன பாம்புகளா அந்த கோட்டைக்குள்ள அது எல்லாமே தெரியுது. இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அல்லாஹ் அவங்க கிட்ட சொல்றான், மூசாவே பயப்படாதீங்க, நிச்சயமாக நீங்க தான் இன்னைக்கு வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ கைத்தடியை கீழே போடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமோட கைத்தடி பெரிய பாம்பா மாறி அந்த சின்ன சின்ன பாம்புகள் எல்லாத்தையுமே விழுங்கிடுது. இத பார்த்த சூனியக்காரர்கள் என்ன செய்யறாங்க, அங்கேயே பிரமிச்சு போய் மூசா மற்றும் ஹாரூனோட இறைவனை நாங்க இறைவனா ஏத்துக்கிறோம் அப்படின்னு இஸ்லாத்தை தழுவிடுறாங்க. இதை பார்த்த பிறவுன் என்ன சொல்றான், நான் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அல்லாஹ் தான் இறைவன் அப்படின்றத ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களை நான் கழுவில ஏற்றுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மக்கள் சொல்றாங்க, இவ்வளவு தெளிவான சான்றுகள் எங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் ஒன்னதான் வந்து இறைவன் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எங்களை விட வந்து மோசமானவங்க வந்து யாரும் இருக்க முடியாது, நீ எங்களை கொலை செய்யறதா இருந்தா கொலை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா சகோதரிகளை, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அஸ்பஹு ஸஹ்ரா வ அம்ஸஹு ஷுஹதா. அவர்கள் வந்து காலையில் சூனியக்காரர்களாக இருந்தார்கள், மாலையில் ஷஹீதுகளாக ஆகிவிட்டார்கள். ஃபிரௌன் அவங்க எல்லாரையுமே கொண்டுடுறான். இது மட்டும் இல்லாம ஃபிரௌன் என்ன பண்றான், மூசா அலைஹிஸ்ஸலாமோட இஸ்லாத்தை ஏற்ற எல்லா கூட்டத்தினரையுமே பனு இஸ்ராயலையும் இஸ்லாத்தை ஏற்ற மக்களையும் வந்து பொதுமக்கள் முன்னாடியே வந்து கொலை செய்ய முயற்சிக்கிறான். தன்னுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அவங்களே ரொம்ப கடினமான முறையில வந்து அடித்து ஃபிரௌன் துன்புறுத்துறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எந்த ஒரு உதவியும் கிட்டாத நிலையில இருக்காங்க. அவங்க சமூகத்தினர்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து, ஏன் மூசா நாங்க என்ன பண்றது, இப்படி ஃபிரௌன் வந்து நம்மளை கொடுமைப்படுத்துறானே நாங்க என்ன பண்றது, மற்ற மக்களுக்கு வந்து எங்களை வந்து அவன் கேளிக்கையாக்குறான், எங்களை வந்து உங்க இறைவன்ட்ட சொல்லி காப்பாத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க, பொறுமையா இருங்க, இந்த பூமியில இருக்கிற எல்லாமே அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் என்ன பண்றாங்க, அல்லாஹ் கிட்ட வந்து துவா செய்றாங்க, யா அல்லாஹ் இப்படி அநியாயமா வந்து ஃபிரௌன் எங்களை எல்லாரையுமே கொல்றான், நீ அவனுக்கு எதிராக ஏதாவது செய்யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யறப்ப ஃபிரௌனோட சமூகத்துக்கு அல்லாஹ் வந்து சோதனைகளை கொடுக்குறான். ஃபிரௌனோட சமூகங்களுக்கு கிட்டத்தட்ட 7 சோதனைகளை அல்லாஹ் கொடுக்குறான். முதல்ல அவங்களோட விளைச்சல்கள் எதுவுமே வளராம ரொம்ப கடும் பஞ்சத்தால அல்லாஹ் அவங்கள சோதிக்கிறான். பஞ்சமா இருக்கு அப்படின்னா அவங்க சாப்பிடறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, சாப்பிட உணவு இல்லை அப்படின்னா வேற எந்த பொருளையுமே அவங்க வந்து பண்ண மாட்ட முடியாது. இப்படி கஷ்டப்படுற நேரத்துல அந்த ஃபிரௌனோட மக்கள் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம வந்து நம்ம பகைச்சுக்கிட்டனாலதான் இந்த நிலைமை அப்படின்றத புரிஞ்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வர்றாங்க. மூசாவே நாங்க இப்படி கஷ்டப்படுறோம், உங்களோட இறைவன் கிட்ட எங்களுக்கு அடி துவா செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க.
நீங்க துவா செஞ்சு எங்களோட நிலைமை மாறிடுச்சு அப்படின்னா நாங்க வந்து கண்டிப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம், அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிங்கிறத சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அவங்களுக்காண்டி வந்து துவா செய்றாங்க. துவா செஞ்ச உடனே அல்லாஹ் அந்த பஞ்சத்தை நீக்கி மீண்டும் வந்து செழிப்பை கொடுக்குறாங்க. இப்போ அந்த சமூகம் என்ன பண்றாங்க, மறுபடியும் யார் யாரெல்லாம் முஸ்லீமா இருக்காங்களோ அவங்கள திருப்பி மறுபடியும் வந்து கொடுமை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பனு இஸ்ராயல் கூட்டத்தை இன்னும் மென்மேலும் கொடுமை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டாவது அல்லாஹ் அவங்களுக்கு என்ன சோதனையை கொடுக்குறான், பெரிய ஒரு வெள்ளத்தால அவங்கள சோதிக்கிறான். அந்த வெள்ளம் வந்து அவங்களோட விளைச்சல்களையும் அவங்க பயிர்களையும் வந்து நாசமாக்கிடுச்சு. உணவு இல்லாம மீண்டும் கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வராங்க. மூசா, இந்த தடவை வந்து நாங்க கண்டிப்பா வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிடுவோம், நீ வந்து உன்னோட இறைவன்ட்ட சொல்லி எங்களுக்கு வந்து இதுல இருந்து விடுதலை கொடு அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையா அவங்களுக்காண்டி துவா செய்றாங்க. மறுபடியும் அந்த மக்கள் என்ன பண்றாங்க, திருப்பி வழிகேட்டிலேயே போய் விழுந்துடுறாங்க. மூன்றாவது அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுக்குறான். கூட்டம் கூட்டமா வெட்டி கிளிகளை அனுப்பி அவங்களோட பயிர்களை திருப்பி நாசம் பண்றாங்க. அதுக்கும் அவங்க எதுவும் திருந்தல. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றான், மூட்டை பூச்சிகள் இருக்கு இல்லையா, அதை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். மூட்டை பூச்சிகள் என்ன பண்ணிருது, அவங்களோட வீடுகள்ல அவங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே பரவி அவங்களுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம ஆக்கிருது. அப்பயும் அவங்க திருந்தல. இதுக்கப்புறம் வந்து அல்லாஹ் இன்னொரு ஒரு சோதனையை கொடுக்குறான். தண்ணிய வந்து ரத்தமா மாத்திடுறான். எப்ப அவங்க தண்ணி குடிப்பதற்காண்டி போனாலும் அந்த தண்ணி என்னவா மாறிடுது, ரத்தமா மாறிடுது. அந்த தண்ணீரை அள்ளினாங்க அப்படின்னாலே அது ரத்தமா தான் இருக்கு. உடனே அது கீழே போட்டுட்டு தண்ணி குடிக்க முடியாம அப்பயும் கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறமும் இன்னொரு ஒரு சோதனை, தவளைகளை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த தவளைகள் வந்து அவங்க வீடு எல்லாத்துலயும் நிறைஞ்சு அவங்க பயிர்களை நாசம் செஞ்சு ரொம்ப அட்டூழியம் பண்ணுது. ஆனாலும் இந்த மக்கள் மீண்டும் மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து துவா செய்யுங்கன்றாங்க. திருப்பி அவங்க பொறுமையா துவா செஞ்சாலும் அல்லாஹ்வோட பதையே எதையுமே ஏத்துக்கல. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எவ்வளவோ வாய்ப்புகள் கொடுத்தும் மூசா அலைஹிஸ்ஸலாமோட கூட்டத்தினர், அதாவது பிறவுனோட கூட்டத்தினர் வந்து திருந்தாத காரணத்தினால மூசா அலைஹிஸ்ஸலாமும் பனு இஸ்ராயலும் வந்து இடம்பெயர முயற்சிக்கிறாங்க. கொடுமைகள் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இடம்பெயர்றதுக்கு எந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம கடல் கடந்து போயிட்டோம் அப்படின்னா பிறவனோட கூட்டத்தினர் வந்து நம்மள வந்து தாக்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்ட்டு கடலை கடந்து போறதுக்காண்டி அவங்க எல்லாருமே தயாராயிட்டு இருக்காங்க. அந்த பனு இஸ்ராயல் மக்கள் எல்லாரும் நாங்க வந்து திருவிழாவுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமோடையும் அவங்களோட கூட்டத்தினரோடையும் கிளம்புறாங்க. கித்தி மக்கள் வந்து என்ன திடீர்னு இவங்க திருவிழாக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை நம்பாம என்ன பண்றாங்க, நீங்க வந்து உங்களோட பொருட்கள்ல விலை உயர்ந்த பொருட்கள் நகைகளா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போங்க. நீங்க திருவிழாக்கு தான் போறீங்க அப்படின்னா எங்க கிட்ட திரும்பி வந்து நீங்க வாங்கிக்கிறலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பனு இஸ்ராயல் மக்களும் முஸ்லிம்களும் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையுமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எதுவுமே இல்லாம வெளியேறாங்க. மூசா மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட கூட்டத்தினரும் ஃபிரௌன் கிட்ட இருந்து வேகமா வெளியேறி போய்கிட்டு இருக்காங்க. பாதி தூரத்திலேயே ஃபிரௌனுக்கு வந்து ஒரு செய்தி வந்துருது, இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இடம்பெயர முயற்சிக்கிறாங்க, அவங்களும் பனு இஸ்ராயலும் வந்து இடம்பெயர்ந்துடுறாங்க அப்படின்ற செய்தி வந்துருது. இதை பார்த்து ஃபிரௌன் வந்து ரொம்ப கோவமா என்ன பண்றான் அப்படின்னா அவங்கள தேடி போக ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு மாலை வர்றதுக்குள்ள அவங்க எல்லாரையுமே தேடி அவனோட படைகள் எல்லாத்தையும் கொண்டுட்டு அவங்கள கண்டுபிடிச்சிடுறான். இப்ப என்ன ஆகுதுன்னா சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாமும் செங்கடல் கிட்ட வந்துடுறாங்க. அவங்களோட கூட்டமும் செங்கடல் கிட்ட வந்துடுறாங்க. பனு இஸ்ராயல் கூட்டத்தினர் ஃபிரௌன் பக்கத்துல வர்றதை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னால முதிரப்போம், நிச்சயமாக வந்து இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. மூசாவே, உங்களை நம்பிதானே நாங்க வந்தோம், நீங்க வந்து எங்களை இப்படி கைவிட்டுட்டீங்களே, நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து எங்களை வந்து ஃபிரௌன் கிட்டயே மாட்டி விட்டுறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஃபிரௌனோட படை இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து கடல் இருக்கு. ரெண்டு பக்கத்துல எதுல போனாலும் மவுத்து தான் அப்படிங்கிற இருக்கிற நிலைமையிலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க பாருங்க, கல்லா, இல்ல, இன்னும் ஐய ரபி சயாதீன், நிச்சயமாக என்னுடைய இறைவன் என் கூட தான் இருக்கான், சையஹதி, அவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்றாங்க. சகோதரிகளே, அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நான் என்ன சொல்றான்.
அல்லாஹ் வந்து எந்த நிலையில நம்ம துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடியவன் அப்படின்னு நினைச்சு அவனோட எல்லைகளை வந்து நம்ம மீறாம இருந்து ஹலால் ஹராம பேணி இருந்தோம் அப்படின்னா எந்த நிலையில இருந்தாலும் அல்லாஹ் நம்மளோட துவாக்களை கபூல் செய்யும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து யா அல்லாஹ் இப்படி ஒரு நிலையில நான் இருக்கேன், எனக்கு உதவி செய் அப்படின்னோடனே அவங்கள கடல் பிளந்து 12 வழிகளா பிளந்து அவங்களுக்கு வழி விடுறாங்க. பிளந்தது மட்டும் இல்லாம அந்த கடலோட நீர் எப்படி ஆயிருது அப்படின்னா காய்ந்து போன மலைகள் இருக்கு இல்லையா, அந்த மலைகள் மாதிரி அந்த நீர் ஆயிடுது. மூசா அலைஹிஸ்ஸலாமோட கூட்டத்துக்கு, அதாவது பனு இஸ்ரவேலர்கள் மொத்தமா 12 குலங்களா இருந்தாங்க. ஒவ்வொரு குலத்தினரும் வந்து ஒவ்வொரு வழியில போறாங்க. அவங்க மெதுவா போற வரைக்கும் அந்த கடல் வந்து அந்த காய்ந்த மலையா மட்டும்தான் இருக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா பிறவனோட கூட்டம் வந்து கடல் கிட்ட வந்துடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் பனு இஸ்ராயலும் இப்படி கடல் பிளந்து போறத பார்த்தோடனே பிறவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. பிறவன் என்ன பண்றான், அவனோட படைகள் எல்லாத்தோடையும் இப்பவே மூசாவையும் அவனோட கூட்டத்தையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போறான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் பனு இஸ்ரவேலர்களும் சேஃப் ஆனதுக்கு அப்புறம் அந்த கடல் மலை மாதிரி இல்லாம எப்படி அது ஏற்கனவே இருந்துச்சோ அதே மாதிரியே கடலா மாறிடுது. அதோட பண்புக்கே அது திரும்பி வந்துருது. பிறவனோட படைகள் எல்லாத்தையுமே அதை அழிச்சிருக்கு. சிறு குழந்தையா ஆற்றில விடப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் மூழ்கடிக்கல. ஆனா ஆணவத்தின் உச்சியில் இருந்த பிறவுன அல்லாஹ் மூழ்கடிச்சிட்டார். அல்லாஹ் வந்து தான் யாருக்கு நாடுறானோ அவங்கள தவிர்த்து வேற யாருக்கு எந்த உதவியுமே கிடைக்காது. அல்ஹம்துலில்லாஹ், பயனோட முடிவு கிட்ட நம்ம வந்துட்டோம் சகோதரிகளே. 3 விஷயங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன் இன்ஷா அல்லாஹ். ஃபிரௌன் பெருமைக்கான அடையாளமா இருந்திருக்கு. தன்னை மிஞ்சி ஒரு இறைவன் இருக்க முடியாது அப்படின்ட்டு நிறைய அட்டூழியம் செஞ்சிருக்கான். கடல் வந்து அவளை மூழ்க அடிச்சதுக்கு அப்புறம் கடைசி நேரத்துல வந்து பிறவன் வந்து நான் வந்து மூசாவோட இறைவனையும் ஹாரனோட இறைவனையும் ஏத்துக்கிறேன், பனு இஸ்ரவேலர்களோட இறைவனை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஷஹாதத் கூறி அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு ஏத்துக்கிட்ட யாரா இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிரும். ஆனா பிறவன் அப்படி கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறப்போ அவன் இறைவனை ஏத்துக்கிறேன்னு சொன்னப்போ அல்லாஹ் அவனை மன்னிக்கல. எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தும் இஸ்லாத்தை ஏத்துக்கறல. நான் ஒருவன் தான் அப்படிங்கிறத நீ நம்பல. இப்போ நீ மௌத்தாக கூடிய நிலைமையில வந்து நீ வந்து நான் தான் அல்லாஹ் அப்படிங்கறத ஏத்துக்கிறியா அப்படின்னு கேக்குற. சக்கராத்துல இருக்கிறப்ப கூட கேக்குற பாவம் நீ இப்ப ஏற்றுக்கொள்ற அல்லாஹ் பிறவனோட ஷஹாதாவை ஏத்துக்கல. ஏன்னா அல்லாஹ் அநியாயக்காரன் கிடையாது. பிறவனோட உடலை அல்லாஹ் கடல்ல இருந்து வெளியேற்றி பெருமை அடிக்கிறவங்களுக்கும் மற்றவங்களை கொடுமை செய்து வாழ்றவங்களுக்கும் அடையாளமா அதை இப்போ வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. மேலும் யார் ஒருவர் அல்லாஹ்வோட சான்றுகளை பார்த்து அலட்சியமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பிறவனோட உடலை அல்லாஹ் அத்தாட்சியா ஆக்கி காட்டியிருக்காங்க. ஒரு மனிதன் மற்றவங்களுக்கு செய்யற கொடுமைகளை எப்பவுமே நாம எளிதா எடுக்கக்கூடாது சகோதரிகளே. அல்லாஹ் கிட்ட நாம செய்யற தவறுகளுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சாலும் அநியாயம் செய்யப்பட்டவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். இரண்டாவது சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு முழுக்க அவங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் அவங்க முதல்ல அல்லாஹ்வின் பக்கம் தான் திரும்பி இருக்காங்க. ஊரை விட்டு ஓடுறப்போ எந்த வழியும் இல்லாம இருக்கையில அல்லாஹ்வின் பால் அவங்க துவா செய்யறாங்க. அதனால அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழியை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த மதியன்ல போயிருந்து அல்லாஹ் கிட்ட திருப்பி கேக்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறப்ப அந்த பெண்களை அனுப்பி அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி காட்டுறான். அப்போ ஒரு துவாவையும் அல்லாஹ் கிட்ட அவங்க கேக்குறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். திருப்பி தூதுத்துவம் கிடைக்குது. கிடைக்கிறப்போ வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னுடைய பேச்சு தெளிவா இருக்காது யா அல்லாஹ், நான் திக்கி திக்கி பேசக்கூடியவனா இருக்கேன், என் சகோதரன் ஹாரூனையும் வந்து எனக்கு துணையா அனுப்பிச்சு வை அப்படின்னு கேக்குறாங்க. அப்பவும் அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களோட சகோதரனை வந்து சகோதரரை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம வந்து பலப்படுத்துறாங்க. ஒரு துவாவை இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிஸானி யஃகஹு கவ்லி. இந்த 2 துவாக்களுமே மிகவும் முக்கியமா இருக்கிற துவாக்கள் அப்படிங்கிறதுனாலதான் உங்களுக்கு நான் மீண்டும் சொல்றேன் சகோதரிகளே. அடுத்து எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய ரப்பு கிட்ட எந்த கூச்சமும் இல்லாம தனக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மிகுந்த பயந்த சுபாவம் உடையவரா இருந்திருக்காங்க. தான் மிகவும் பலசாலியா இருந்தாலும்
அவங்க பயந்த சுபாவம் உடையவர்களா தான் இருந்திருக்காங்க. அந்த பயத்தை ஒரு வீக்னஸ் அப்படின்னு மட்டும் பார்க்காம மனித இயற்கையை எடுத்து எல்லா விஷயத்திலயுமே அல்லாஹ்வை அவங்க நாடி இருக்காங்க. தன்னுடைய பயத்தை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு அவங்க நினைச்சதுதான் உண்மையான வீரம். மூன்றாவது விஷயம் சகோதரி, துவாக்கள் நிஜமாகிறது நபிமார்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றேன், நீ கரீப், நிச்சயமா நான் உங்களுக்கு அருகில தான் இருக்கேன். எவ்வளவு அருகில இருக்கேன் அப்படின்னு சொல்றான். மனிதனோட பிறடி நரம்ப விட அவனுக்கு நான் நெருக்கமா இருக்கேன். அவனோட துவாக்களை நிச்சயமா கபூல் செய்யக்கூடியவனா நான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றான். இப்படி சொல்லிட்டு என்கிட்ட துவா கேட்கிறவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னும் அல்லாஹ் கேட்கிறான். வாழ்க்கையில ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தா மட்டும்தான் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறோம். இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்ல மட்டும்தான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும்னு இல்ல சகோதரிகளே. சின்னதா பிரச்சனையா இருந்தாலும் எல்லா விஷயங்களையுமே அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் செஞ்சிருக்காங்க. அல்லாஹ்வும் அவனோட அடிமைகள் அவன் கிட்ட கேட்கறதான் விரும்புறான். நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்காம என்ன நம்ம உதவி ட்ரை பண்ணி எந்த நிம்மதியை தேடி நம்ம இந்த உலகத்துல அது கிடைச்சாலும் அல்லாஹ் கொடுக்கறதுக்கு அது ஈடாகாது. நமக்கு காட்டப்பட்ட அத்தாட்சிகளை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாகவும் நினைவூட்டல்கள் மூலமா சிந்திக்க கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்து நாம் கேட்காத துவாக்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில இன்னைக்கு நம்ம காலம் கடந்த சாட்சிகள் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு ஃபிரௌனுடைய வரலாற, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறையும் அழகா எடுத்துரைத்து அதுல இருக்கக்கூடிய படிப்பினைகளையும் அதுல இருக்கக்கூடிய துவாக்களையும் நமக்கு மிக அழகிய முறையில ஆலிமா எடுத்துரைத்தாங்க. ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அல்ஹம்துலில்லாஹ், காலம் கடந்த சாட்சிகள் இந்த தலைப்பே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நமக்கு படிப்பினை இல்லை, அதுக்கு முன்பு இருக்கக்கூடிய காலத்துல இருந்தும் அல்லாஹ் நமக்கு எதெல்லாம் இன்னும் சாட்சியாக்கி படிப்பினை ஆக்கியிருக்கான் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மூசா நபியுடைய வரலாறை படிக்கும் போது நமக்கு தோணலாம், இதுல இருந்து வரக்கூடிய படிப்பினைகள் எல்லாமே ஒரு இறை நிராகரிப்பாளன் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு கொடுங்கோலன் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில தான் நம்ம பல நாள் எடுத்துக்குவோம். ஃபிரோனை மட்டும்தான் அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். முக்கியமா ஃபிரோன் இப்படி இருந்தான், இப்படி யாரெல்லாம் கொடுங்கோல பண்றாங்களோ அவங்க அழிஞ்சு போவாங்க. அல்லாஹ் வெறுமன இறை நிராகரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆனுடைய உபதேசத்தை கொடுத்திருக்கானா? இந்த வரலாறுகள் சொல்லப்படுறது வெறுமன இறை நிராகரிப்பாளர்களுக்கு மட்டும்தானா? இந்த வரலாறு இறை நம்பிக்கையாளர்களான நமக்கு என்ன பாடத்தை சொல்லுது? இவ்வளோ நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை கேட்டோம் இல்லையா? நமக்கு இந்த வரலாறு சொன்ன படிப்பினை என்ன? ஏதாவது ஒரு படிப்பினை சாட்ல போடுங்க. கேள்வி கேட்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இவ்வளவு நேரம் ஒரு விஷயத்த கேட்டிருக்கோம், அது என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சு நம்ம அசை போடும் போது அந்த விஷயங்கள் இன்னும் நம்ம மனசுல ஆழமா பதியும். கேள்விகளா கேட்கப்படும் போது அந்த விஷயம் இன்னும் நம்ம மனசுல ஆழமா பதியும். அதனாலதான் கேட்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய இந்த வரலாறு உங்களுக்குள்ள ஏற்படுத்திய படிப்பினை என்ன? இந்த ஒரு வரலாறு எனக்கு இத படிப்பினையா கொடுத்துச்சு. தவக்குல். வேற என்ன படிப்பினை? மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய வாழ்வு தந்த படிப்பினை. அல்லாஹ் மேல எந்த விதத்திலையும் அல்லாஹ் மேல நம்பிக்கை இழந்துடக்கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் நம்பணும். வேற என்ன படிப்பினை? அல்லாஹ் நம்மளை மன்னிக்க கூடியவனா இருக்கான். பொறுமை, தைரியம், பொறுமை, அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைப்பது. வேற வேற என்னெல்லாம் உங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய இந்த வரலாறு படிப்பினையா கொடுத்தது? இறைவனுடனான பந்தம் நம்மளுடைய வாழ்வை அழகாக்கும். வேற ஒவ்வொருத்தருக்கும் அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபையில ஒவ்வொரு விஷயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறுல இருந்து நமக்கு ஈர்க்கக்கூடியதாகவும் படிப்பினை பெறக்கூடியதாகவும் இருக்கு. அல்லாஹ் மூசாவின் தாய்க்கு கொடுத்த வாக்கு, அந்த தாயின் உறுதி நம்பிக்கை. மாஷா அல்லாஹ். இது எல்லாமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்வு நமக்கு சொல்லி கொடுத்த படிப்பினை தான். நான் ஒரு சில வரிகள்ல அந்த படிப்பினைகளை மட்டும் மீண்டும் சொல்லிட்டு இந்த நினைவூட்டலை நான் நிறைவு செய்யறேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவது, இந்த வரலாறு நமக்கு கத்துக் கொடுக்கிற படிப்பினை என்ன அப்படின்னா தவக்குல். அல்லாஹ் மேல எந்த விதத்திலையும் நம்ம நம்பிக்கை இழந்துடவே கூடாது.
அல்லாஹுவால இது முடியும் இது முடியாதுன்னு நினைச்சு எந்த இடத்துலயுமே நமக்கு தயக்கம் ஏற்பட்டுறவே கூடாது. நம்ம வாழ்க்கையுடைய சூழல் எவ்வளவு மோசமா போனாலும், எப்படி மூசா நபியுடைய தாய்க்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுலே ஒரு கடினமான சூழல்ல கொண்டு வந்து அவங்கள நிப்பாட்டுச்சு. தான் பெற்ற குழந்தைய, பச்சிளம் குழந்தைய, பால்குடி மறக்காத அந்த குழந்தைய தரையில போட கூட நம்ம தாய்மார்கள் யோசிப்போம். பிள்ளைக்கு எதுவும் ஆயிடுமோ, பிள்ளைக்கு எதுவும் ஆயிடுமோ, கையிலேயே வச்சிருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய நதியில போடணும். அத கட்டி அந்த கயிறை கட்டி விட்டுறணும். அதுக்கு பசிச்சா எடுத்து பசி அமர்த்தணும், திரும்ப விடணும். இதெல்லாம் விட அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய சோதனை என்னன்னா, ஒரு தாயா இருந்துட்டு அந்த குழந்தை கட்டப்பட்டிருந்த அந்த பேழையுடைய கயிறை அவங்க துண்டிக்கணும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் மேல அப்ப எவ்வளோ பெரிய தவக்கல் அவங்களுக்கு இருந்திருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் எத்தனை கயிறுகளை நம்ம துண்டிக்க பயப்படுறோம். இது இல்லைன்னா என்ன ஆகுமோ, இது இல்லைன்னா என்ன ஆகுமோ, இவங்களுடைய உதவி எனக்கு இல்லைன்னா என்ன ஆகுமோ, இவங்களுடைய அரவணைப்பு எனக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகுமோ, என்னுடைய பிள்ளை என்னை உதாசீனப்படுத்துதே, ஒருவேளை என் பிள்ளையுடைய உதவி எனக்கு இல்லாட்டி என் வாழ்க்கை என்ன ஆகும், என்னுடைய கணவனுடைய உதவி இல்லாட்டி என் வாழ்க்கை என்ன ஆகும், இவங்க இருந்தாதான் என் வாழ்க்கை சீரா இருக்கும். எவ்வளவு விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம். யார மறந்துடுறோம்? அல்லாஹுவ மறந்துடுறோமே. என்னை இந்த சூழல்ல கொண்டு வந்து நிப்பாட்டின என்னுடைய ரப்பு இதுக்கான ஒரு மாற்று வழியையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். என்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல கொண்டு வந்து நிப்பாட்டின என்னுடைய ரப்பு இதுல இருந்து எனக்கு வெளிவரதுக்கான தீர்வையும் ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படிங்கிற அந்த தவக்கல் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு நமக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பினை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை ரொம்ப ஈஸியான வாழ்க்கையெல்லாம் இல்ல. அப்படியே மேடும் பள்ளமும் ஒரே பிரச்சனைகளும் முட்டலும் மோதலுமா தான் இருக்கும் மூசா நபியுடைய வாழ்க்கை. வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு கடினமானதா தோணலாம். ஆனா அல்லாஹ் அத அவங்களுக்கு எவ்வளவு அழகா வடிவமைச்சு கொடுத்தான். தாய் கிட்ட இருந்து பிரிச்சான், ஃபிரௌனுடைய மாளிகைக்கு கொண்டு போனான். அங்க ஒரு பிரச்சனை, அங்க இருந்து வேற ஊருக்கு அல்லாஹ் கொண்டு போனான். அவங்கள தூதராக்குனா, ஒரு சமூகத்தையே விடுதலை செஞ்சு வெளியில கூட்டிட்டு போகக்கூடிய பிரதிநிதியா அல்லாஹ் மாத்துனான். தன்னுடைய தவறுக்காக பயந்து ஊரை விட்டு ஓடி போன ஒரு மனிதர் பிற்காலத்துல என்னவா ஆனாரு? அல்லாஹுடைய தூதர் ஆனாரு. தன்னுடைய சமூகத்தையே ஒரு கொடுங்கோலன் கிட்ட இருந்து விடுதலை செஞ்சுட்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு உதாரணமா அல்லாஹ் அவரை மாத்தினான். அப்போ எதை நம்ம வாழ்க்கையில இவங்களுடைய வாழ்வுல இருந்து படிப்பினையா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, அல்லாஹுவின் திட்டம் நம்மளுடைய எல்லா திட்டங்களையும் விடவும் பெரியது, பலமானது. அல்லாஹ் நம்மள நேசிக்கிறான் சகோதரிகளா. நம்மளுடைய வாழ்க்கையை அவ்வளோ இலகுவா அல்லாஹ் இழிவுபடுத்திட மாட்டான். அவ்வளோ ஈஸியா அல்லாஹ் நமக்கு கண்ணிய குறைவு கொடுத்துட மாட்டான். நம்ம அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ற அவனுடைய அடிமைகள் இல்லையா? இப்ப அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கைக்காக எவ்வளவு அழகான திட்டமிடுதல்கள் வச்சிருப்பான். நமக்கு பார்க்கும்போது தோணும், இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ, நான் இந்த விஷயத்த அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, எனக்கு இது மட்டும் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா நமக்கு தோன்றதை விட, நம்மளுடைய திட்டமிடுதல்களை விட அல்லாஹுடைய திட்டமிடுதல் இன்னும் பலமானது, இன்னும் அழகானது. அப்படிங்கிறது மூசா நபியுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை. மூணாவது சகோதரி சொன்னது போலவே, அல்லாஹுடைய வாக்குறுதி எந்த காலகட்டத்திலும் பொய்யாகாது அப்படிங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்வு தரும் படிப்பினை. அல்லாஹ் நமக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கா? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க வாக்குறுதி என்ன? அல்லாஹுவை யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அந்த மனிதர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் முத்தகீன்களை விரும்புறான், இறை நம்பிக்கையாளர்களை விரும்புறான். அவங்க கூட அல்லாஹ் இருக்கேன்னு வாக்குறுதி கொடுக்குறானே. அப்ப அந்த வாக்குறுதி ஒரு காலத்திலும் பொய்யாகாது. எப்படி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு வாக்குறுதி கொடுத்தானோ, நீங்க இந்த கயிறை என் மேல நம்பிக்கை வச்சு இந்த கயிறை துண்டிங்க, என் மேல நம்பிக்கை வைங்க, என்னோட பிளான்ல நீங்க நம்பிக்கை வைங்க, என்னுடைய திட்டத்தின் மேல நம்பிக்கை வைங்க, அந்த கயிறை நீங்க துண்டிச்சு விடுங்க, நான் உங்களுடைய குழந்தைய மீண்டும் உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்ப்பேன் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதிய எப்படி உண்மையாக்குனானோ அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி உண்மையானது. முஹ்மீன்களுக்கு கவலை இருக்காது, முஹ்மீன்களுக்கு கஷ்டம் இருக்காது, முஹ்மீன்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் அல்லாஹ் அவங்களுக்காக வாக்குறுதியா கொடுத்த விஷயம். இன்னைக்கு வேணா நம்ம கிட்ட இருந்த அந்த சந்தோஷங்கள் பறிக்கப்பட்டிருந்திருக்கலாம், கவலைகள் நமக்கு நிறைஞ்சு நம்மளுடைய வாழ்க்கை இருந்திருக்கலாம், ஒரு ஏமாற்றம் நிறைஞ்சதா இருந்திருக்கலாம், தனிமை நிறைஞ்சதா இருக்கலாம், நிறைய கவலைகள் நிறைஞ்சதா இருக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நான் சும்மா உட்கார்ந்திருந்தா என்ன இது வாழ்க்கை, நான் மட்டும் இருக்கணும், நான் மட்டும் இந்த இடத்துல வெறுமையா இருக்கணும்னு நமக்கு தோணலாம். ஆனா அல்லாஹ் இதுக்கு பகரமா நமக்கு வாக்குறுதி கொடுத்தது என்ன அப்படின்னா, அவன் நம்ம கூட இருக்கிறதும்
நம்மள ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புறதும், நம்மள அங்க கவலை இல்லாமல் மகிழ்ச்சியா வச்சுக்கிறதும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாக்குறுதி இல்லையா? அப்ப அந்த வாக்குறுதி உண்மையானது அப்படிங்கிறது மூசா நபியுடைய வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கிற படிப்பினை. 4வதா இவங்களுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தரும் படிப்பினை என்னன்னா, துஆக்களை விட ஒரு முஃமினுக்கு தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைக்கிறதுக்கு சிறந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தன்னுடைய ரப்பு தன்னுடைய அடியான் தன்னை நோக்கி கைகளை உயர்த்திட்டா அந்த கையை வெறுமனே திருப்பி அனுப்ப நம்ம ரப்பு வெட்கப்படுறானா, அல்லாஹ் வெட்கப்படுறானா, கூச்சப்படுறானா? என்னுடைய அடியான் என்கிட்ட கேட்டுட்டானே. நீங்க பெரிய பெரிய கொடை வள்ளல்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, யாராவது தேவன் கேட்டா ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இல்லைன்னு சொல்றது அவங்களுடைய கௌரவத்திற்கு இழுக்க அவங்க நினைப்பாங்க, அதனால ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவாங்க. அதை விட நம்மளுடைய ரப்பு எவ்வளவு கண்ணியமானவன், எவ்வளவு சுயமரியாதைக்குரியவன் நம்ம ரப்பு. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறானா, அவங்க கிட்ட கையேந்தக்கூடிய மனிதர்களுடைய கைய வெறுமனே திருப்பி அனுப்ப வெட்கப்படுறான். மூசா நபியுடைய வரலாறு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, துஆக்களை விட நம்மளுடைய வாழ்வை வசந்தமாக்கி கொள்றதுக்கு வேற சிறந்த ஆயுதம் எதுவுமே இல்ல. அல்லாஹ் கிட்ட எதனாலும் கேட்கலாம், எப்போனாலும் கேட்கலாம், உறுதியான நம்பிக்கையோட கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த வாழ்வு நமக்கு திரும்ப திரும்ப கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்ததா இந்த வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஒரு மிகப்பெரிய படிப்பினை என்னன்னா, இன்ன மஅய ரப்பி சயஹ்தி. இன்னைக்கு உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த மனிதர்களுடைய கவலை என்ன தெரியுமா? எனக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்களா, என் கூட யாரும் இருக்க மாட்டாங்களா? ஒவ்வொரு நேரத்திலையும் எல்லா மனிதர்களுடைய மனமும் ஏங்குறது இதுதான். என் கூட யாராவது வேணும், எனக்குன்னு யாராவது வேணும். அந்த வார்த்தை மூசா நபி அழகா நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. உனக்குன்னு இருக்கிறதும் உன் கூட இருக்கிறதும் உன்னுடைய ரப். உன்னுடைய ரப்பு எப்பயுமே உன் கூட இருப்பான், உனக்காக இருப்பான், உனக்கு வழிகாட்டுவான். அந்த நம்பிக்கையில அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் அவங்களுக்கு கடலை பிளந்து வழிகாட்டினான். கடலை சமுத்திரத்தை பிளந்து வழிகாட்டின ரப்புக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை வெளியில கொண்டு வரதும், நமக்கு வழிகாட்டுறதும் கஷ்டமான விஷயமா? எவ்வளவு இலகுவான விஷயம். இப்ப இந்த நம்பிக்கை நமக்கு வேணும் அப்படிங்கிறது மூசா நபியுடைய வாழ்வு நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய படிப்பினை. அதே போல ஃபிரௌனுடைய வாழ்விலிருந்தும் நம்ம கத்துக்கக்கூடிய சில படிப்பினைகள் இருக்கு. என்ன படிப்பினை? ரொம்ப ஆணவமும் பெருமையும் கொள்ளக்கூடிய மனிதன் அழிந்து போவான் அப்படிங்கிறது ஃபிரௌனுடைய வாழ்வு நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய படிப்பினை. ஃபிரௌனுக்கு சில நேரங்கள்ல மூசாவுடைய இறைவன் உண்மைதான் அப்படின்னு தெரிந்திருந்தாலும் அவனுடைய அந்தஸ்து பறிக்கப்படுறதும், அவனுடைய கண்ணியம் பறிக்கப்படுறதும், அவனுடைய பெருமை உடைக்கப்படுறதும் அவன் விரும்பவே இல்லை. நான் தான் எப்பயும் சிறந்தவன் அப்படிங்கிறத நிலைநிறுத்தினா அதனால அழிஞ்சு போனான். அதே போல நம்மளும் நம்மளையும் யார் யார்கிட்ட எல்லாம் இந்த பெருமை இருக்கோ அந்த மனிதர்களும் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறது ஃபிரௌனுடைய வாழ்வு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய படிப்பினை. அல்லாஹ் பெருமை அடிக்கின்ற மனிதர்களை, ஆணவம் கொள்கின்ற மனிதர்களை விரும்பவே மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அடுத்ததா ஃபிரௌனுடைய வாழ்வு நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை என்ன தெரியுமா? நம்ம சொல்லுவோம் ஃபிரௌனுடைய வாழ்வு நமக்கு கத்துத்தர மிகப்பெரிய படிப்பினைனா கொடுங்கோலன் அழிந்து போவான் அப்படிங்கிறது. கொடுங்கோலன் சூழ்ச்சிக்காரர்களுக்கு எதிராக அல்லாஹ் சூழ்ச்சி செஞ்சு அவங்கள அழிய வைப்பான். அது ஒரு படிப்பினை தான். இருந்தாலும் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு இதுல உள்ள படிப்பினை என்ன தெரியுமா? எப்போ எல்லாம் தவறு செஞ்சுட்டு திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப திரும்ப அதே தவறை செய்யறோமோ, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தவறு செய்வோம். கவனிச்சு பாருங்களேன், ஒரு தவறுக்கு பின்னாடி நமக்கு ஒரு சோதனை வரும். சோதனை வந்தோடனே அப்படியே நமக்கு பயம் வந்துரும். யா அல்லாஹ், இதனாலதான் எனக்கு இந்த தண்டனையை நீ கொடுத்துட்டியா, இதனாலதான் எனக்கு இந்த சோதனையை கொடுத்துட்டியா, திரும்ப நான் அந்த தவறை செய்யவே மாட்டேன்னு அல்லாஹ் கிட்ட மன்றாடும். அல்லாஹ் நம்மள அந்த சோதனையில இருந்து வெளிக்கொண்டு வந்த உடனே மீண்டும் நம்ம அதே தவறு செய்வோம். அல்லாஹ் திரும்ப நம்மள ஒரு பிடி பிடிப்பான். திரும்ப நம்ம அல்லாஹ் கிட்ட போவோம். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, நான் இதை செய்யவே மாட்டேன், செய்யவே மாட்டேன். அப்ப திரும்ப அல்லாஹ் நம்மள அந்த சோதனையில இருந்து வெளிக்கொண்டு வந்த உடனே திரும்ப நம்ம அதே தவறின் பக்கம் போவோம். இப்ப நமக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அன்பானவர்களே? என்ன வித்தியாசம்? அவன் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வை நிராகரித்தது போல நம்மளும் திரும்ப திரும்ப அல்லாஹ்வுக்கு அதிருப்தியை ஏற்படுத்திட்டே தானே இருக்கோம். ஏதாவது ஒரு வகையில அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்களை மீண்டும் மீண்டும் செஞ்சு அவனுடைய அதிருப்தியை தானே நம்ம தேடிட்டு இருக்கோம். ஃபிரௌனுடைய வாழ்வு நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை, நீ எத்தனை முறை நீ இறைவன் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் உனக்கு அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பான், உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா
திடீர்னு அல்லாஹ் உன்னை இறுக்கி பிடிக்கணும்னு நாடிட்டான், அவ்வளவுதான், உனக்கு நீ மன்னிப்பு இல்லைன்னு அல்லாஹ் நாடிட்டான், உன்னை இறுதியா ஒரு பிடி பிடிச்சிட்டான் அப்படின்னா அல்லாஹுடைய பிடி கடினமானது. அப்ப நீ எவ்வளவு கதறி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படிங்கிறது ஃபிரௌனுடைய வரலாறு ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை. இறுதியா ஒரே ஒரு படிப்பினையோட நான் இந்த நினைவூட்டல இந்த அமர்வை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அது என்ன படிப்பினை அப்படின்னா, வாழ்வுல எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அது அல்லாஹ் நம்மை அவனோடு நெருக்கமாக்கி கொள்வதற்காக ஏற்படுத்தியிருக்கிறான் அப்படிங்கிறது இந்த வாழ்வு நமக்கு தரக்கூடிய படிப்பினை. ஆரம்பத்துல ஆலிமா சொன்ன மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்க பிறக்கிறதுக்கு முன்புல இருந்தே சோதனை ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வாழ்க்கை ஃபுல்லா சோதனையால நிரப்பப்பட்ட அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆறுதலான வார்த்தை என்ன தெரியுமா? அவரு போய் அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது, யா அல்லாஹ், எனக்கு என்னால தெளிவா பேச முடியாது, எனக்கு ஒரு உதவியை கொடு. அப்ப அவர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு இறைவன் கிட்ட முறையிடுறார். எனக்கு ஒரு எனக்கு ஒரு உதவியாளரை கொடு. அப்ப அல்லாஹ் அவருக்கு எடுத்துரைக்கிறான். சூரா தாஹால சொல்லும்போது, நம்ம முன்னாடி இதே மாதிரி உங்களுக்கு நாங்க உதவலையா, உங்க தாய்க்கு உதவலையா, எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை எனக்காக தேர்வு செஞ்சிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். நான் உங்களை எனக்காக தேர்வு செஞ்சிருக்கேன், அதனாலதான் உங்களுக்கு இந்த சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் சொல்றான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்வு நமக்கு தரக்கூடிய ஆக சிறந்த படிப்பினை, நமக்கு சோதனைகள் வரும்போதெல்லாம் அல்லாஹ் நம்மளை நேசிக்கல அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல, அல்லாஹ் நம்மை அவனுக்கானவர்களாக தேர்வு செஞ்சிருக்கான். இவன் என்னுடைய அடியான், ஆனா இவனுடைய நன்மை பத்தல, இவன் என்னுடைய அடியான், இவனை நான் மன்னிக்கணும்னு நாடுறேன், அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சோதனையை கொடுத்து அவங்களுடைய அந்தஸ்தை இறைவனுடைய அன்புடைய அந்தஸ்துக்கு நிகரா உயர்த்துறான். சோதிக்கப்படுவது அல்லாஹுடைய அன்பை நம்ம பெறுறதுக்கான வழிமுறை அப்படிங்கிறதும் இந்த வாழ்வு நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினை. இதை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அமல் செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதுக்கான சூழலை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்றேன். நாளைக்கு காலம் கடந்த சாட்சிகள் அப்படிங்கிற தலைப்புல வேற ஒரு சாட்சியை பத்தியும் அந்த சாட்சி நமக்கு என்ன படிப்பினைகள் சொல்ல வருது அப்படிங்கிறத பத்தியும் இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இப்பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.